அனைவருக்கும் வணக்கம். காஞ்சி வள்ளுவன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இன்றைய தினம் நேற்று நடைபெற்ற குரூப் 2 தேர்வுகளுக்கான பிரிலிம்ஸ் தேர்வுகளுக்கான கட் ஆஃப் மதிப்பெண் குறித்து நாம் இன்று அந்த விரிவான கட் ஆஃப் மதிப்பெண்ணை பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக நேற்று நடைபெற்ற குரூப் 2 தேர்வானது எப்போதும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 நடைபெறக்கூடிய தேர்வுகளை காட்டிலும் சற்று வித்தியாசமாக இருந்தது என்பதை மாணவர் வாயிலாக அறிய முடிந்தது. தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேர் இந்த தேர்வுக்கு எழுதினாலும் கூட அதில் ஏறக்குறைய 2327 காலிப்படை இடங்களிலே இந்த குரூப் 2 தேர்வு முதல்நிலை தேர்விலிருந்து முதன்மை தேர்வுக்கு வர வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு மதிப்பெண் பெற வேண்டும் என்கின்ற பலதரப்பட்ட கேள்விகளோடு மாணவர்கள் தமிழ்நாடு முழுவதும் எல்லா நிறுவனமும் வெளியிடுகின்ற கட் ஆஃப் மதிப்பெண்ணை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அப்போ ஒரு கட் ஆஃப் மதிப்பெண் எதன் அடிப்படையில் வெளியிடப்படுகிறது என்று சொன்னால் ஒரு வினாத்தாளுடைய தரம், அந்த வினாத்தாளில் அந்த மாணவன் அந்த தேர்வறையிலே என்ன மனநிலையோடு அந்த தேர்வை எழுதியிருப்பார், தமிழ்நாடு முழுவதும் பெருவாரியான மாணவர்கள் எவ்வளவு மதிப்பெண் பெற்றிருப்பார்கள் போன்ற பலதரப்பட்ட தகவலின் அடிப்படையில கட் ஆஃப் மதிப்பெண்கள் வெளியிடப்படுகின்றன. நமது காஞ்சி வள்ளுவன் ஐஏஎஸ் அகாடமி அடிப்படையில ஒவ்வொரு வருடமும் நாம் எல்லா தேர்வுகளுக்குமே கட் ஆஃப் மதிப்பெண் வெளியிடுகின்றோம். இந்த தேர்வுகள் ஏறக்குறைய அவருடைய அந்த கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு தமிழ்நாடு தேர்வான வெளியிடுகின்ற அந்த கட் ஆஃப் மதிப்பெண்களுக்கு இணையானதாக தான் இருந்திருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில இந்த பல நூற்றுக்கணக்கான மாணவர்களிடையே பேசி அவருடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவருடைய தேர்வறையில் அவர்கள் செய்த தவறுகளை புரிந்து கொண்டு ஒவ்வொரு பாடத்திட்டத்தில் எவ்வளவு மதிப்பெண்களை பெற முடியும் போன்ற பலதரப்பட்ட தகவல் அடிப்படையில நமது காஞ்சி வள்ளுவன் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இன்று நாம் கட் ஆஃபை வெளியிடுகின்றோம். பொதுவாகவே டிஎன்பிஎஸ்சி 2024 தேர்வு அடிப்படையில இந்த வருடம் கட் ஆஃப் மதிப்பெண் என்பது எவ்வளவாக இருக்கும் என்கின்ற கேள்வியை பார்ப்பதற்கு முன்னதாக கடந்த வருடம் 2022 5800 காலிப்படை இடங்கள் குரூப் 2 அறிவிக்கப்பட்டது. அதிலே ஏறக்குறைய 144 மதிப்பெண்களுக்கு மேல் போட்டவர்கள் எல்லாம் கூட அடுத்த கட்ட மெயின் தேர்வுக்கு தயாராக இருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இந்த வருடம் காலிப்படை இடங்கள் குறைவாக இருக்கிறது, அப்போது கட் ஆஃப் அதிகமாக வராதா என்கின்ற கேள்வி மாணவர்களுக்கு எழலாம். பொதுவாகவே கடந்த வருடம் வினாத்தாளுடைய தரம் சராசரியாக அனைவருமே எழுதக்கூடிய ஒரு வகையில இருந்தது. ஆனால் இந்த வருடம் இந்த தேர்வை எழுத வேண்டும் என்று சொன்னால் குறைந்தபட்சம் பொதுத்தமிழிலே ஒரு 80 to 85 கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் குறைந்தபட்சம் ஓரிரு ஆண்டுகள் முறையாக படித்திருந்தால் மட்டும்தான் இந்த தேர்வை எழுதியிருக்க முடியும். அதே போல கணிதத்தை அடிப்படையில கணிதம் 20 மதிப்பெண்கள் சர்வசாதாரணமாக எல்லோருமே அந்த மதிப்பெண்ணை பெறக்கூடிய வகையில இருந்தது. பொது அறிவை அடிப்படையில பொது அறிவை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா கடந்த வருடம் குரூப் 1 கடைசியாக நடந்து முடிந்த இந்த குரூப் 1 தேர்வை காட்டிலுமே கூட வினாத்தாளுடைய தரம் சற்று கூடுதலாக இருந்தது, நன்றாகவே இருந்தது, தமிழ்நாடு தேர்வாணத்தை பாராட்டக்கூடிய வகையில இருந்தது. ஆனாலுமே கூட மாணவர்கள் எதிர்பார்த்து சென்ற வினாக்கள் அதில் பெரிதாக வரவில்லை. அதே போன்று தெரிந்த வினாக்களையே சற்று வினாக்களுடைய தரத்தை கொஞ்சம் மாற்றி இருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில எல்லாம் வைத்து பார்க்கின்ற போது பொதுவாகவே தமிழிலே ஒரு 80 to 85 கேள்விகள் நம்மால் எளிமையாக நன்றாக படித்த தமிழை 2 ஆண்டு காலம் 1 ஆண்டு காலம் நன்றாக படித்த மாணவர்கள் அதுல தமிழ்ல 80 to 85 மதிப்பெண்கள் பெறக்கூடிய அளவில் தான் இருந்தது. 90 to 95 அப்படிப்பட்ட மாணவர்களுடைய தமிழ்நாடு முழுவதும் இருப்பார்கள், ஒரு 1000 2000 3000 மாணவர்கள் இருப்பார்கள். அவர்களை குறித்து நாம் கவலை வேண்டாம். சராசரியாக தமிழில எவ்வளவு மதிப்பெண்கள் போட்டிருப்பார்கள் அப்படின்னு சொன்னா ஒரு 80 to 85 மதிப்பெண்கள் போட்டிருப்பாங்க. காரணம் என்னன்னா இந்த வருஷம் சமச்சீர் கல்வி புக்ல இருந்து 70 கொஸ்டின்ஸ் மட்டும்தான் நேரடியா வந்திருந்தது. ஓல்டான நியூ புக்ல மிச்சம் 30க்கு மேற்பட்ட கேள்விகள் எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்டா பாடத்திட்டத்தின் அடிப்படையில அவர்கள் வினாக்களை தேர்வு செய்து வைத்திருக்கிறார்கள். அது எல்லாம் கூட பள்ளி பாடத்திட்டத்தை கலந்து ஒரு பாடத்திட்டத்தின் அடிப்படையில அந்த வினாக்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற போது இந்த வருடம் தமிழே கூட எளிமையாக நாம் அணுக முடியாது. சில கேள்விகளில் நன்றாக படித்து விடையளித்திருந்தால் மட்டும்தான் அந்த 80 to 85 கேள்விகளை நம்ம எளிமையாக வெல்ல முடியும். கணிதத்தை பொறுத்த அளவில் 20 மதிப்பெண்கள் ஏறக்குறைய எல்லோருமே மதிப்பெண்களை போட்டிருப்பார்கள். அதே போன்று பொது அறிவு ஜிஎஸ் அடிப்படையில ஜிஎஸ்ல 40 கேள்விகள் 40 to 45 கேள்விகள் என்பது ஒரு மிக சிறந்த ஒரு போட்டித் தேர்வாளர் 1 வருடம் 2 வருடம் படித்த ஒரு மிக சிறந்த போட்டித் தேர்வாளர் பெறக்கூடிய மதிப்பெண்ணாக 40 to 45 மதிப்பெண் பெற முடியும். அப்போ சராசரியாக எவ்வளவு மதிப்பெண் பெற்றால் நாம் முதன்மை தேர்வுக்கு தயாராக முடியும்? ஏன் தற்போதிலிருந்தே முதன்மை தேர்வுக்கு தயாராக வேண்டும்? கடந்த வருடத்தை காட்டில் கடந்த வருடம் ஒரே ஒரு தேர்வு முதன்மை தேர்வு 300 மதிப்பெண்களுக்கு எழுதினால் அந்த தேர்வை வெற்றி பெற்றால்
நாம் பணிக்கு செல்ல முடியும். ஆனால் இந்த வருடம் 2A என்று 2 பாடத்திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. 2 பாடத்திட்டங்களுக்கும் நாம் தயாராக வேண்டும். நம்முடைய மதிப்பெண் எது 2ல் நம்முடைய மதிப்பெண் வருமா, 2Aவில் நம்முடைய கட் ஆஃப் வருமா என்பது குறித்தெல்லாம் தேர்வினுடைய ரிசல்ட் வருகின்ற போதுதான் நம்மால் அறிய முடியும். அந்த அடிப்படையில இந்த வருடம் 2 தேர்வுகளுக்குமே இணைந்து தயாராகக்கூடிய இந்த நிலையிலே நமக்கான போதுமான காலகட்டம் இல்லாத காலத்தினால் தற்போதிலிருந்து நம் முதன்மை தேர்வுக்கு தயாராக வேண்டும். அப்போது தமிழ்நாடு தேர்வாணையம் வெகு விரைவாக தங்களுடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்று சொன்னால் இன்னும் ஏறக்குறைய ஓரிரு மாதங்களிலே அதுக்கான ரிசல்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அப்படி ரிசல்ட் வருகின்ற போது ஒரு 80 நாட்கள் அதிகபட்சமாக நேரம் கொடுப்பார்கள். அப்ப ஏறக்குறைய 150 நாட்கள் இருக்கிறது என்று வைத்துக் கொண்டாலும் கூட 150 நாட்களிலே 2 பாடத்திட்டத்தை நாம் படித்தாக வேண்டும். அப்படி 2 பாடத்திட்டத்தை படிப்பதற்கு 150 நாட்கள் என்பது சரியாக இருக்கும் என்றாலும் கூட அது இன்றிலிருந்து துவங்க வேண்டும் என்கிற நிலையில் ஒரு சராசரியான கட் ஆஃபை நம் தமிழ்நாடு முழுவதும் பல போட்டித் தேர்வு நிறுவனத்தில் நடத்தக்கூடிய மாணவர்களிடத்திலே நிறுவனத்திலே கேட்டு பெற்று இருக்கின்றோம். பல நூற்றுக்கணக்கான மாணவர்களிடத்திலே நம்ம அந்த தகவலை பெற்று அதன் அடிப்படையில நாம் கட் ஆஃப் மதிப்பெண்ணை வெளியிட்டிருக்கின்றோம். இந்த வருடம் நாம் வெளியிட்டிருக்கின்ற இந்த கட் ஆஃப் மதிப்பெண்கள் என்பது ஏறக்குறைய பொருத்தமானதாக இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். பொதுவாக ஓபன் கேட்டகரி ஜெனரல் டர்ன் ஓபன் கேட்டகரிக்கு 152 மதிப்பெண்கள் சரியாக விடையளித்திருந்தால் ஏறக்குறைய 152 மதிப்பெண்கள் சரியாக விடையளித்திருந்தால், அதாவது நான் சொல்றது என்னன்னா கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 152 வினாக்களுக்கு சரியாக விடையளித்திருந்தால் நாம் நிச்சயமாக தற்போதிலிருந்து தயாராக முதன்மை தேர்வுக்கு தயாராக முடியும். அதே போன்று பிசி கேட்டகரி பேக்வர்ட் கிளாஸை பொறுத்த அளவுக்கு 148 மதிப்பெண்கள். இந்த 148 மதிப்பெண்கள் என்பது மிக சரியாக இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். 148 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் தற்போதிலிருந்து அவர்கள் முதன்மை தேர்வுக்கு தயாராக முடியும். எம்பிசி பொறுத்த அளவுக்கு 145 என்பது நமது, ஏன்னா பொதுவாகவே கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசி எம்பிசி கேட்டகரியில இருக்கிறவங்க அதிகமாவே இந்த கட் ஆஃப் தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க. அந்த வகையில இந்த வருஷம் எம்பிசிக்கு ஒரு 145 மதிப்பெண்களுக்கு மேல விடையளிச்சிருந்தா டெஃபினட்டா நம்ம மெயின்ஸ் தேர்வுக்கு இன்னிலிருந்து படிக்க தயாராக முடியும். அதே போல எஸ்சி கேட்டகரிக்கா இருந்தா ஷெட்யூல் கேஸ்டா இருந்தா 142 மதிப்பெண்ணும், எஸ்சி கேட்டகரிக்கு ஷெட்யூல் ட்ரைப் கேட்டகரிக்கு 130 மதிப்பெண்கள் சரியா விடையளித்திருந்தா அவர்களால இந்த முதன்மை தேர்வுக்கு தயாராக முடியும். பிசிஎம் முஸ்லிம் கேட்டகரிக்கு 138 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் அவர்கள் முதன்மை தேர்வுக்கு தயாராகலாம். இதில் ஏறக்குறைய ஓரிரு மதிப்பெண்கள் வித்தியாசம் வரும், சரியாக சொல்ல முடியாது. 2 மதிப்பெண்கள் கூடலாம் அல்லது 2 மதிப்பெண்கள் குறையலாம். சரி, இது யாருக்காக அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜென்ரலா ஒரு ஓப்பன் கேட்டகரியில இருக்கிற தமிழ் மீடியம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவருக்காக தான் அந்த கட் ஆஃப். அப்போ நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், தமிழ் மீடியம் படிச்சிருந்தா இதுல இருந்து எவ்வளவு மார்க் தான் குறையும் அப்படின்னா, பொதுவாகவே ஒவ்வொரு வருஷமும் 5லிருந்து 6 மதிப்பெண்கள் நமக்கு தமிழ் மீடியத்துல குறையுது. அப்போ இந்த மதிப்பெண் அடிப்படையில உங்களுடைய 5லிருந்து 6 மதிப்பெண் இதுல இருந்து உங்களுக்கு குறைவா வரும்னா, நீங்களுமே கூட தமிழ் மீடியம் வச்சிருக்கேன், 1ஆம் வகுப்புல இருந்து டிகிரி வரையுமே நான் தமிழ் மீடியம் படிச்சிருக்கேன், நான் இந்த மதிப்பெண்ல இருந்து ஒரு 5லிருந்து 6 மதிப்பெண் நான் குறைச்ச கம்மியா இருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு 148 மதிப்பெண் வாங்கியிருக்க பிசி கேட்டகரியில தமிழ் மீடியம் வச்சிருக்காரு, அவர் 142 143க்கே மார்க் போட்டிருந்தாலுமே கூட அவர் மெயின்ஸ் தேர்வுக்கு தயாராக முடியும். அப்படி அந்த மாதிரி ஒவ்வொரு கம்யூனல் கேட்டகரியிலும் ஒரு 5லிருந்து 6 மார்க் குறைவா அவர் வாங்கியிருந்தாலுமே கூட தமிழ் மீடியம் முடிச்சிருந்தாங்கன்னா டெஃபினட்டா அவங்க அந்த தேர்வுக்கு தயாராக முடியும். அதே போன்று உமன்ஸ் கேட்டகரிக்கு 2லிருந்து 3 மதிப்பெண்கள் குறைவா வரும். உமன்ஸ் கேட்டகரி பொறுத்தளவுக்கு 2லிருந்து 3 மதிப்பெண்கள் வரும் குறைவாக வரும். அதே தமிழ் மீடியமாக இருந்தால் இந்த கட் ஆஃப்ல இருந்து 5லிருந்து 6 மதிப்பெண்கள் குறைவாக வரும். ஆக இப்ப நம்ம ஒரு விஷயத்துல வரணும் என்னன்னா, நிறைய நிறுவனங்கள் 130 135 140 மதிப்பெண் பெற்றாலுமே கூட முதன்மை தேர்வுக்கு தயாராகலாம்னு சொல்றாங்க. அது போன்று படிக்க வைத்து விட்டு கடைசி நேரங்களை வரவில்லை என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய வருத்தம் வரும். எனவே ஒரு சராசரியாக ஒரு மிக சிறந்த ஒரு கட் ஆஃப் ஆக இது இருக்கும் நாம் நம்புகிறோம். கடந்த வருடம் நாம் வெளியிட்ட கட் ஆஃபும் மிக சரியாக இருந்திருக்கிறது. அந்த அடிப்படையில இந்த வருஷம் நான் வெளியிட்டிருந்த இந்த கட் ஆஃப் நீங்க வரக்குள்ளும் ஒரு வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை தேதிகளிலே குரூப் 2 உடைய விலை குறிப்புகள் வந்துவிடும். அந்த விலை குறிப்புகள் வந்தவுடன் நீங்க சரியாக விடையளித்தவுடன் எத்தனை வினாக்களுக்கு விடையளித்தீர்கள் என்பதை
எண்ணி பார்த்துவிட்டு இந்த கட்டாசில் இருக்கக்கூடிய மதிப்பெண்களுக்கு நீங்கள் பெற்றிருந்தால் நீங்க தாராளமாக முதன்மை தேர்வுக்கு தயாராக முடியும். முதன்மை தேர்வை பொறுத்தளவுக்கு நம்முடைய காஞ்சிபுரம் ஐஏஎஸ் அகாடமியில குரூப் 2, 2A என்ற 2 தேர்வுகளுக்கும் தனித்தனியாக தேர்வுகால அட்டவணை வெளியிடப்பட்டு அந்த தேர்வுகால அட்டவணை அடிப்படையில வரக்கூடிய 25ஆம் தேதியிலிருந்து ஒரு புதிய பயிற்சி வகுப்புகளை நாம் துவங்க இருக்கின்றோம். அதே போன்று தேர்வுகளை துவங்க இருக்கின்றோம். கடந்த வருடமும் நம்முடைய நிறுவனம் தான் இந்த மாவட்ட அளவிலே மாநில அளவிலே நல்ல மதிப்பெண்களை பெற்று ஒரு மிகப்பெரிய அளவிலே மாணவர்களுடைய வெற்றியை சாத்தியப்படுத்தது. கடந்த வாரம் வந்த டிஸ்ட்ரிக்ட் டூரிஸ்ட் ஆபீசர் என்கின்ற தேர்வில் கூட நம்முடைய மாணவர் மாநில அளவில் முதல் மதிப்பெண் பெற்றிருக்கிறார், சுரேஷ் என்கின்ற நபர். அது போன்ற மிகப்பெரிய ஒரு சாதனைகளை நமது காஞ்சிபுரம் ஐஏஎஸ் அகாடமி செய்து கொண்டிருக்கிறது. கடந்த வருடம் நம்முடைய நிறுவனத்தில் வழங்கப்பட்ட அந்த பாடத்திட்டம் என்பது பாடக்குறிப்புகள் என்பது மிகப்பெரிய அளவில் மாணவர்களுக்கு பயன்பட்டது என்று பெருவாரியான மாணவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில ஒரு புதிய பயிற்சி வகுப்புகளையும் புதிய தேர்வுகால அட்டவணைகளையும் புதிய தேர்வு தொடர்களையும் வருகின்ற வாரம் நமது காஞ்சிபுரம் ஐஏஎஸ் அகாடமி சார்பாக 25ஆம் தேதியிலிருந்து துவங்க இருக்கின்றோம். அனைத்து மாணவர்களும் தற்போதிலிருந்து நான் சரியா பண்ணல இந்த தேர்வை, நான் அதுக்கப்புறம் எக்ஸாமே வராதானா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. வரக்கூடிய டிசம்பர், இப்போ செப்டம்பர்ல இருக்கிறோம், அக்டோபர் நவம்பர் இன்னும் 2 மாசம் தான் இருக்குது. டிசம்பர் மாசத்துல நமக்கு உடனே ஆனுவல் பிளானர் போட போறாங்க. அந்த ஆனுவல் பிளானர் அடிப்படையில அடுத்த வருஷம் 18,000 காலிப்படையினங்கள் வரப்போகுது. தமிழ்நாடு தேர்வாணையம் நிரப்ப போறாங்க. அப்ப அந்த 18,000 காலிப்படையினங்கள்ல 11,000 காலிப்படையினங்கள் டெஃபினட்டாவே அது குரூப் 4க்கு ஒரு 10,000 11,000 காலிப்படையினங்கள் குரூப் 4க்கா இருக்கும் அப்படின்ற அடிப்படையில குரூப் 4 தேர்வுக்கு மாணவர்கள் தயாராகலாம். நான் நல்லா பண்ணியிருக்கேன், ஒரு இந்த மதிப்பெண் வந்திருக்கேன் அப்படின்னா நான் ரிசல்ட் வந்தானே படிக்கிறோம் அப்படின்ற காலம்லாம் முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டுல ஏறக்குறைய 28,000 பேரு இப்போ மெயின்ஸ் தேர்வுக்கு எழுத போறாங்க. அந்த 28,000 பேர்ல நீங்க ஒரு ஆளா வரணும் அப்படின்னா இந்த மதிப்பெண் பெற்றதாலே ஏறக்குறைய வர முடியும். அப்போ நீங்க மெயின்ஸ் தேர்வுக்கு தற்போதுல இருந்து தயாராகனா கட்டாயமா உங்களால வெற்றி பெற முடியும். உங்களுடைய குரூப் 2ல உங்களோட பதவியை தக்க வச்சுக்க முடியும் என்று சொல்லி இந்த வாய்ப்பை பயன்படுத்தியதற்காக நன்றி, வணக்கம்.